தனுசு ராசிக்காரர்களே, இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான திருப்புமுனையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். பல விஷயங்கள் உங்கள் மனதில் சுற்றி கொண்டே இருக்கின்றன. சில விஷயங்கள் உங்கள் கையில் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் அதற்கு பின்னால் கிரகங்களின் ஆழமான இயக்கம் இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் ஒரு தவறு மட்டும், ஒரே ஒரு தவறு மட்டும் உங்கள் பல ஆண்ட கால உழைப்பையும் நம்பிக்கையும் சோதனைக்கு உட்படுத்தும் நிலையை உருவாக்கக்கூடும். அதனால்தான் இன்று இந்த உரை. இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீர்கள். தனுசு ராசி என்பது அக்கினி தத்துவ ராசி. உங்கள் உள்ளம் நேர்மையும் உண்மையும் நிரம்பியது. யாரிடம் வளைந்து பேச தெரியாது. மனதில் இருப்பதை நேராக சொல்லிவிடுவீர்கள். இதுதான் உங்கள் பலமும் சில சமயம் இதுவே உங்கள் பலவீனமும் ஆகிறது. இப்போது கிரக நிலைமைகள் உங்களை உணர்ச்சி வசப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் பேசும் ஒரு வார்த்தை, நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு, நீங்கள் காட்டும் ஒரு கோபம், இவை அனைத்தும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு தவறு என்ன தெரியுமா? அவசர முடிவு. யாரையும் முழுமையாக கேட்காமல் தீர்ப்பு சொல்லிவிடுவது. மனதில் தோன்றிய சந்தேகத்தை உறுதியாக்கி கொண்டு உறவை காயப்படுத்துவது. உங்களுக்குள் இப்போது ஒரு திடீர் தீப்பொறி மாதிரி உணர்ச்சி எழுகிறது. யாராவது உங்கள் மதிப்பை குறைத்து பேசினால் உடனே தள்ளிவிட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஆனால் இந்த அவசர முடிவுதான் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத தூரத்தை உருவாக்கும். குடும்பத்தில் சில வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். வேலை இடத்தில் யாராவது உங்கள் முயற்சியை மதிக்கவில்லை என்று தோன்றியிருக்கலாம். நண்பர்களில் ஒருவரின் நடத்தை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் உடனே முடிவு எடுத்து உறவை துண்டிக்க நினைக்கிறீர்கள். இதுதான் அந்த தவறு. தனுசு ராசிக்காரர்கள் மனசாட்சி உள்ளவர்கள். ஆனால் கோபத்தில் எடுத்த முடிவை பிறகு மனதில் பலமுறை நினைத்து வருந்துவீர்கள். இப்போது உங்கள் ராசியில் குருவின் தாக்கம் மிகவும் நுணுக்கமாக செயல்படுகிறது. குரு உங்கள் ராசியின் அதிபதி. அறிவையும் விரிவையும் தருபவர். ஆனால் சனி தரும் சோதனை உங்கள் பொறுமையை சோதிக்கிறது. இந்த இரு கிரகங்களின் சேர்க்கை உங்கள் உள்ளத்தில் நான் சரிதான் என்ற உறுதியை அதிகப்படுத்துகிறது. ஆனால் சில நேரங்களில் சரி என்பதற்கும் அமைதி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் சரியாக இருந்தாலும் அந்த தருணத்தில் அமைதியாக இருக்காதது பெரிய இழப்பை தரும். இந்த நாட்களில் உங்கள் மனதில் என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற உணர்ச்சி அதிகமாக இருக்கலாம். இதனால் நீங்கள் உங்களையே தனிமைப்படுத்திக் கொள்வீர்கள். பேசாமல் இருப்பது, பதில் சொல்லாமல் இருப்பது, தூரமாக நடந்து கொள்வது, இவை அனைத்தும் உங்கள் வழக்கமான தன்மை அல்ல. ஆனால் இப்போது நீங்கள் அப்படியே செய்கிறீர்கள். இந்த அமைதியான கோபம்தான் உறவுகளை மெதுவாக உடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வரம் என்னவென்றால், நீங்கள் யாரிடமும் தீங்கிழைக்க நினைப்பதில்லை. உங்கள் மனம் சுத்தமானது. ஆனால் திடீர் தீர்மானம் எடுக்கும்போது மற்றவரின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் விடுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒருவர் உங்களை மிகவும் கவனித்து பார்க்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், எவ்வாறு முடிவு செய்கிறீர்கள் என்று கவனிக்கிறார். உங்கள் ஒரு தவறான செயல் அந்த நபரின் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இதே அவசரம் வேலை செய்கிறது. யாராவது ஒரு முதலீடு சொல்லினால் முழுமையாக ஆராயாமல் உடனே சம்மதிக்க வேண்டாம். அல்லது கோபத்தில் இருந்ததால் ஒரு வாய்ப்பை நிராகரிக்கவும் வேண்டாம். தனுசு ராசி நம்பிக்கை ராசி. நீங்கள் நம்பினால் முழுமையாக நம்புவீர்கள். ஆனால் இப்போது நம்பிக்கையை சோதிக்கும் சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால் யாரிடமும் கையெழுத்திடும் முன் இருமுறை யோசிக்க வேண்டும். உங்கள் பேச்சு மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த காலத்தில் நீங்கள் சொல்வது நிஜமாக மாறும் சக்தி கொண்டது. அதனால் கோபத்தில் நான் இதை விட்டு விடுகிறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் போகிறேன் என்று சொல்லாதீர்கள். வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களின் வார்த்தைக்கு. நீங்கள் சொன்னதை பிரபஞ்சம் ஒரு ஆணையாக எடுத்துக்கொள்ளும் சக்தி இப்போது அதிகமாக உள்ளது. உறவுகளில் ஒரு சிறிய சந்தேகம் கூட பெரிதாக மாறக்கூடும். நீங்கள் உண்மையை விரும்புபவர், பொய்யை சகிக்க மாட்டீர்கள். ஆனால் சில நேரங்களில் முழு உண்மை உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரே பக்கம் மட்டும் கேட்டு முடிவு செய்ய வேண்டாம். மனதில் வந்த எண்ணத்தை உடனே உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சிறிது காலம் அமைதியாக கவனியுங்கள். உண்மை தானாக வெளிப்படும். தனுசு ராசிக்காரர்களே, இந்த காலத்தில் உங்கள் ஆன்மீக சக்தி மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது. நீங்கள் செய்யும் பிரார்த்தனை விரைவில் பலன் தரும். அதே சமயம் நீங்கள் செய்யும் தவறும் விரைவில் விளைவை காட்டும். அதனால்தான் இந்த எச்சரிக்கை. உங்கள் மனசாட்சி சொல்வதை கேளுங்கள். கோபம் சொல்வதை அல்ல, அவசரம் சொல்வதை அல்ல. நீங்கள் இப்போது ஒரு சோதனை காலத்தை கடக்கிறீர்கள். இந்த சோதனை உங்கள் பொறுமையை பார்க்கிறது, உங்கள் உண்மை நிலைப்பாட்டை பார்க்கிறது. யாரையும் இழக்க வேண்டாம் என்று நினைத்தால் இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீர்கள். அவசர முடிவு எடுக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த நல்லதற்கு இடையூறு வரக்கூடிய ஒரே காரணம் உங்கள் திடீர் தீர்மானம்தான். சில சமயம் அமைதியாக இருந்து காலத்தை பேச விடுங்கள். பதில் சொல்லாமல் இருப்பது தோல்வி அல்ல, தள்ளி போடுவது பலவீனம் அல்ல. சற்று காத்திருக்கிறவர்களுக்கே பெரிய பலன் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக அதிர்ஷ்டம் உடையவர்கள். ஆனால் அதிர்ஷ்டம்
கதவை தட்டும் நேரத்தில் நீங்கள் கோபத்தில் கதவை மூடிவிடக்கூடாது. இந்த நேரத்தில் உங்கள் உடல் நலத்தையும் கவனிக்க வேண்டும். மன அழுத்தம் அதிகரிக்கிறது, தூக்கம் குறையலாம். அதிகமாக யோசிப்பது உங்களை சோர்வடைய செய்யும். இதுவும் அவசர முடிவிற்கு காரணமாக மாறலாம். தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனியுங்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வர முன் ஒரு சிறிய சோதனை வரும் என்பது இயற்கையின் விதி. அந்த சோதனையை நீங்கள் அமைதியுடன் கடந்து சென்றால் உங்கள் மதிப்பு பல மடங்கு உயரும். யாரோ ஒருவர் உங்கள் மனநிலையை புரிந்து கொண்டு உங்களை மதிக்க ஆரம்பிப்பார். ஆனால் அந்த தருணம் வரும் வரை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவசரமாக எதையும் முடிவு செய்யாதீர்கள். இந்த உரையை கவனமாக கேளுங்கள். உங்கள் மனதில் ஏற்கனவே ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கலாம். நான் இப்போது எடுக்கப் போகும் முடிவு சரியா என்று. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் முன் இன்னொரு முறை யோசிக்கவும். உங்கள் உள்ளம் அமைதியாக இருந்தால் மட்டுமே அந்த முடிவு சரியாக இருக்கும். உள்ளம் கலங்கிய நிலையில் எடுத்த முடிவு பெரும்பாலும் பின்னர் வருத்தத்தை தரும். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது. எதுவும் தற்செயலாக இல்லை. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கிறது, பொறுமை. அந்த பாடத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாலை தானாக திறக்கும். இந்த ஒரு தவறை மட்டும் தவிர்த்தால் நீங்கள் எடுத்ததை விட பல மடங்கு இழக்கணத்தை விட பலமான நன்மை உங்களை தேடி வரும். ஆனால் அந்த வாய்ப்பை இழக்காதீர்கள். அமைதியாக இருங்கள், யோசித்து பேசுங்கள், கவனமாக முடிவு செய்யுங்கள். தனுசு ராசியின் ஒளி குறையாமல் இருக்க இது மிகவும் அவசியம். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் மனத்தின் ஆழத்தில் இப்போது 2 குரல்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. ஒன்று, இது சரியில்லை, உடனே முடிவு எடு என்று உங்களை தள்ளுகிறது. மற்றொன்று, இன்னும் கொஞ்சம் காத்திரு, உண்மை முழுமையாக தெரியட்டும் என்று மெதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த 2இல் எதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும். அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது, அவசர முடிவு எடுக்காதீர்கள். உங்கள் ராசியின் இயல்பு சுதந்திரம். யாரும் உங்களை கட்டுப்படுத்த விரும்பாதவர்கள் நீங்கள். ஆனால் இப்போது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு கட்டுப்பாடாக தோன்றலாம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். பணியில் உங்களின் திறமைக்கு உரிய மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வு இருக்கலாம். இதனால் எனக்கு இது தேவையில்லை என்று எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். அந்த எண்ணமே இப்போது சோதனை. நீங்கள் எதையும் பாதியிலே விட்டுவிடும் மனிதர் அல்ல. ஆனால் மனவேதனை அதிகரிக்கும் போது எதற்காக நான் இதை தாங்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. அந்த கேள்வி நியாயமானது. ஆனால் அதற்கான பதில் கோபத்தில் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். சிலர் உங்கள் நன்மையை கூட சந்தேகிப்பார்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய மனவலி தரும். ஏனெனில் நீங்கள் செய்ததெல்லாம் மனசாட்சியோடு தான். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் ரகசியங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். மனம் கலங்கிய போது நீங்கள் யாரிடமாவது உங்கள் வேதனையை சொல்லலாம். ஆனால் யாரிடம் சொல்கிறீர்கள் என்பது முக்கியம். எல்லோரும் உங்கள் நலனை நினைக்க மாட்டார்கள். சிலர் கேட்டு மகிழ்வார்கள். சிலர் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் உங்கள் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உறவுகளில் பேசும் மொழி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீ எப்போதுமே இப்படித்தான், உன்னால் தான் இது நடந்தது போன்ற வார்த்தைகள் தீப்பொறி போல. ஒரு முறை சொன்னால் திரும்ப பெற முடியாது. தனுசு ராசிக்காரர்கள் உண்மையை சொல்லுவீர்கள். ஆனால் அந்த உண்மையை எப்படி சொல்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உண்மையை சொல்லும் விதம் உறவை காப்பாற்றவும் முடியும், உடைக்கவும் முடியும். இந்த காலத்தில் பழைய நினைவுகள் மீண்டும் மேலிடலாம். யாரோ ஒருவர் முன்பு செய்த தவறு நினைவுக்கு வரலாம். அதை மீண்டும் எடுத்துக்கொண்டு சண்டை தொடங்க வேண்டாம். கடந்த காலத்தை இழுத்து வருவது தற்போதைய அமைதியை குலைக்கும். உங்கள் மனதில் இருந்த காயம் இன்னும் முழுமையாக ஆறவில்லை என்றால் அதை அமைதியாக சரி செய்ய வேண்டும். பழைய காயத்தை மீண்டும் கீறினால் ரத்தம் வரும். பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் பொறுப்பு தேவை. யாருக்காவது உதவி செய்யும் மனம் உங்களுக்கு அதிகம். அவருக்கு தேவை என்று நினைத்தால் உடனே உதவுவீர்கள். ஆனால் உங்கள் எல்லையை மீறி உதவாதீர்கள். பிறகு உங்களுக்கே சிரமம் வரக்கூடும். உதவி செய்யலாம், ஆனால் யோசித்து செய்யுங்கள். கையெழுத்திட வேண்டிய ஆவணங்கள், கடன் கொடுப்பது, பெரிய தொகை செலவு செய்வது, இவை அனைத்தும் சற்று தாமதித்து ஆராய்ந்து செய்யப்பட வேண்டும். உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சோதனை இருக்கும். யாரோ ஒருவர் உங்கள் மேல் பொறுப்பை தள்ளிவிடலாம் அல்லது உங்கள் உழைப்பை மற்றொருவர் எடுத்துக்கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு கோபம் வரும். உடனே பதில் சொல்ல வேண்டும் போல தோன்றும். ஆனால் அந்த தருணத்தில் அமைதியாக இருந்து சான்றுகளை சேகரிப்பது நல்லது. நேரம் வந்தால் உண்மை வெளியில் வரும். தனுசு ராசிக்காரர்களின் பெரிய பலம் என்ன தெரியுமா? நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பீர்கள். ஆனால் தேவையில்லாமல் விழ வேண்டிய அவசியமில்லை. ஒரு தவறான வார்த்தை, ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான நம்பிக்கை, இவை மூன்றும் சேர்ந்து பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அதனால் நிதானம் முக்கியம். இந்த நாட்களில் உங்கள் கனவுகள் கூட சில சிக்னல்கள் தரக்கூடும். நீங்கள் மனதில் யாரையாவது பற்றி அதிகமாக நினைத்தால் அவர்கள் பற்றிய கனவு வரும். அதை நேரடியாக உண்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மனதில் இருக்கும் பயமும் ஆசையும் சேர்ந்து கனவாக தோன்றும். அதனால் கனவின் அடிப்படையில் முடிவு எடுக்காதீர்கள். உங்கள் உடல்நிலையில்
சிறிய மாற்றங்கள் இருந்தால் அதை அலட்சியம் செய்ய வேண்டாம். மன அழுத்தம் உடலுக்கு தாக்கம் கொடுக்கலாம். சரியான உணவு, சரியான ஓய்வு அவசியம். உடல் சோர்வாக இருந்தால் மனமும் சோர்வாக இருக்கும். மனம் சோர்வாக இருந்தால் தவறான முடிவு எடுப்பது எளிதாகிவிடும். தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய வரம் உள்ளது, உள்ளுணர்வு. உங்கள் உள்ளம் ஏதோ சொல்லும், அந்த உள்ளுணர்வை கேளுங்கள். ஆனால் அது கோபத்தின் சத்தமாக இருக்கக்கூடாது, அமைதியின் குரலாக இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி சந்தேகம் இருந்தால் நேராக அமைதியாக கேளுங்கள், பின்னால் பேசாதீர்கள். ஊகத்தின் அடிப்படையில் உறவை காயப்படுத்தாதீர்கள். சில நேரங்களில் நீங்கள் நான் மட்டும்தான் முயற்சி செய்கிறேன் என்று நினைக்கலாம். அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் மற்றவர் அமைதியாக தாங்கிக் கொண்டிருக்கலாம். வெளியில் தெரியாத தியாகங்கள் இருக்கலாம். அதனால் ஒரே பார்வையில் தீர்ப்பு சொல்லாதீர்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கதை இருக்கிறது. இந்த காலத்தில் உங்கள் ஆன்மீக இணைப்பு அதிகரிக்கிறது. கோயில் செல்தல், மந்திரம் ஜபம் செய்தல், அமைதியாக தியானம் செய்தல், இவை உங்கள் மனதை சமநிலைப்படுத்தும். குறிப்பாக வியாழக்கிழமை அன்று செய்யும் பிரார்த்தனை உங்களுக்கு தெளிவு தரும். மஞ்சள் நிறம் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த சிறிய மாற்றங்கள் கூட பெரிய பலனை தரும். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், இந்த ஒரு தவறு மட்டும் செய்யாதீர்கள். அவசரமாக உறவை துண்டிக்காதீர்கள். கோபத்தில் வேலை விட்டு விடாதீர்கள். சந்தேகத்தில் நம்பிக்கையை உடைக்காதீர்கள். யாராவது உங்களை சோதித்தால் அது உங்கள் மதிப்பை குறைக்க அல்ல, உங்கள் பொறுமையை உயர்த்த. தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய பாதையை நோக்கி செல்கிறது. அந்த பாதையில் செல்லும் முன் உங்கள் மனதை சுத்தப்படுத்த வேண்டும். கோபம், சந்தேகம், அவசரம், இந்த மூன்றையும் கட்டுப்படுத்தினால் உங்கள் ஒளி அதிகரிக்கும், உங்கள் மதிப்பு உயர்ந்து நிற்கும். யாரும் உங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் காலம் உங்களை நிரூபிக்கும். அதனால் இன்று முதல் ஒரு முடிவு எடுக்கவும். நான் அவசரப்பட மாட்டேன், நான் கேட்டு புரிந்து கொண்டுதான் பேசுவேன், நான் கோபத்தில் எதையும் முடிவு செய்ய மாட்டேன். இந்த உறுதி உங்களை காப்பாற்றும். தனுசு ராசியின் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்களுடன் தான் இருக்கும். ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள உங்கள் நிதானம் அவசியம். அமைதி உங்கள் சக்தி, பொறுமை உங்கள் கவசம். அதை இழக்காதீர்கள். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் மனதில் இப்போது ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. வெளியில் நீங்கள் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளே பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நான் இவ்வளவு உண்மையாக இருந்தும் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? நான் அமைதியாக இருந்தால் என்னை பலவீனமாக நினைத்து விடுவார்களா? என்னை மதிக்காத இடத்தில் நான் ஏன் இருக்க வேண்டும்? இந்த கேள்விகள் அனைத்தும் இயல்பானவை. ஆனால் இந்த கேள்விகளுக்கான பதிலை தவறான தருணத்தில் தேடினால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரே தவறு உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கும். தனுசு ராசியின் ஆவி மிகவும் உயர்ந்தது. நீங்கள் எப்போதும் பெரிய கனவு காண்பீர்கள். சிறிய விஷயங்களுக்கு சிக்கிக்கொள்ள விரும்ப மாட்டீர்கள். ஆனால் இப்போது வாழ்க்கை உங்களை சிறிய விஷயங்களில் சோதிக்கிறது. ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு மெசேஜ், ஒரு பதில் வராத நிலை, இவை அனைத்தும் உங்களுக்கு பெரிய அர்த்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. இதுதான் கவனிக்க வேண்டிய நேரம். எல்லாவற்றையும் அதிகமாக யோசித்து உங்கள் மனதை சோர்வடைய செய்யாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் உங்களை சற்று தள்ளி வைத்து நடந்து கொள்வது போல தோன்றலாம். இதனால் உங்களுக்கு உள்ளே ஒரு பயம் எழலாம். நான் இழக்கப் போகிறேனா என்று. அந்த பயத்திலிருந்து தான் அவசர முடிவு பிறக்கிறது. யாராவது விலகுவார்கள் என்று நினைத்தாலே நீங்கள் முதலில் விலகிவிட வேண்டும் என்று தோன்றும். இதுதான் அந்த மறைமுக தவறு. தள்ளப்படுவோமோ என்ற பயத்தில் தானாக விலகிவிடாதீர்கள். உங்கள் நம்பிக்கை மிகவும் ஆழமானது. நீங்கள் ஒருவரை நம்பினால் முழு மனதோடு நம்புவீர்கள். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பதில் கிடைக்கவில்லை என்ற உணர்வு வந்தால் உடனே சுவர் கட்டி விடுவீர்கள். அந்த சுவர்தான் பிறகு உங்களை தனிமைப்படுத்தும். எல்லோரும் உங்கள் மனதை படிக்க முடியாது. சில நேரங்களில் நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் வேதனையை அமைதியாக வெளிப்படுத்த வேண்டும். மனம் எல்லா நேரத்திலும் தீர்வு அல்ல. இந்த காலத்தில் உங்களுக்கு சிறிய வெற்றிகள் கிடைக்கலாம். ஆனால் அந்த வெற்றியை கூட நீங்கள் முழுமையாக அனுபவிக்காமல் அடுத்தது என்ன என்று யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். இது உங்கள் இயல்புதான். ஆனால் இப்போது நீங்கள் நிம்மதியாக ஒரு இடத்தில் நின்று சுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் மன அழுத்தம் அதிகரிக்கும். அந்த அழுத்தத்தில் தான் தவறான முடிவு எடுப்பது எளிதாகிவிடும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனையை இப்போது புறக்கணிக்காதீர்கள். அவர்களின் அனுபவம் உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க முயற்சிக்க வேண்டாம். சில நேரங்களில் உதவி கேட்பது பலவீனம் அல்ல. உங்கள் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரிடம் அமைதியாக பேசுங்கள். ஆனால் கோபத்தை மட்டும் கொண்டு பேசாதீர்கள். உங்கள் பணியிடத்தில் அல்லது தொழிலில் ஒரு புதிய வாய்ப்பு தோன்றலாம். அதை உடனே பிடிக்க வேண்டுமா, இல்லை காத்திருக்க வேண்டுமா என்ற குழப்பம் இருக்கும். இந்த நேரத்தில் உணர்ச்சியை விட தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டும். யாராவது உங்களை தூண்டி உடனே முடிவு எடுக்கச் சொன்னால் கவனமாக இருங்கள். அவசரத்தில் எடுக்கும் தொழில் முடிவுகள் நீண்டகால பாதிப்பை தரக்கூடும். உறவுகளில் ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்கள். எல்லோரும் உங்கள் வேகத்தில் சிந்திக்க மாட்டார்கள். நீங்கள் நேராக பேசுவீர்கள். சிலர் மெதுவாக பேசுவார்கள். நீங்கள் உடனே பதில் எதிர்பார்ப்பீர்கள். சிலர் நேரம் எடுப்பார்கள்.
அந்த நேரத்தை அவர்களுக்கு கொடுங்கள். பதில் வராததால் உறவை முடிவு செய்து விடாதீர்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு திடீரென பழைய ஒருவர் நினைவுக்கு வரலாம். அவருடன் நடந்த உரையாடல், நடந்த பிரிவு, சொல்லாமல் விட்ட வார்த்தைகள், இவை அனைத்தும் மனதை கிளறலாம். அந்த உணர்ச்சியில் மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டும் போல தோன்றலாம். ஆனால் அந்த தொடர்பு அமைதியிலிருந்து வருகிறதா, இல்லையெனில் தனிமையிலிருந்து வருகிறதா என்று முதலில் உங்களையே கேளுங்கள். தனிமை தரும் முடிவுகள் நிலைத்திருக்காது. தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் முடிவு செய்தால் அதை செயலாக்கும் தைரியம் உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த நேரத்தில் தைரியத்தை விட நிதானம் முக்கியம். யாராவது உங்களை தவறாக குற்றம் சாட்டினால் உடனே பதிலடி கொடுக்க வேண்டாம். சில நேரங்களில் அமைதிதான் மிகப்பெரிய பதில். காலம்தான் உண்மையை நிரூபிக்கும். உங்கள் மனதில் நான் ஏன் எப்போதும் சமரசம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழலாம். உண்மையில் சமரசம் செய்வது தோல்வி அல்ல, அது உறவை காப்பாற்றும் அறிவு. ஆனால் அது ஒரு பக்கம் மட்டும் இருக்கக்கூடாது. அதனால் பேசுங்கள், உங்கள் வரம்பை சொல்லுங்கள், ஆனால் கதவை மூடாதீர்கள். இந்த காலத்தில் நீங்கள் சொல்லும் பிரார்த்தனை மிகுந்த பலன் தரும். அதிகாலையில் எழுந்து சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். மனதில் இருக்கும் கோபத்தை மெதுவாக விடுங்கள். எனக்கு தெளிவு வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். தெளிவு வந்தால் தவறு நடக்காது. தனுசு ராசிக்காரர்களே, இந்த ஒரு தவறு மட்டும் பண்ணாதீர்கள். உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள். கோபத்தில் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்களையே காயப்படுத்தும். எனக்கு யாரும் தேவையில்லை என்று சொல்லாதீர்கள். மனிதன் உறவால் தான் வளர்கிறான். உங்களுக்கும் அன்பு தேவை, ஆதரவு தேவை. அதை தள்ளிவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடப்பது அனைத்தும் ஒரு சுத்திகரிப்பு மாதிரி. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள், இவை அனைத்தும் மேலெழுந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. அதனால் மனம் கலங்குகிறது. ஆனால் இந்த கலக்கம் உங்கள் வளர்ச்சிக்கான முன்னோட்டம். நீங்கள் அமைதியாக இருந்தால் இந்த காலம் உங்களை பலமாக மாற்றும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தனுசு ராசி வீழ்ச்சி அடைய வந்தது அல்ல, உயர்வதற்காக வந்தது. ஆனால் உயர்வதற்கு முன் சோதனை வரும். அந்த சோதனையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று: அவசரப்படாதீர்கள். யாரையும் உடனே தீர்ப்பு சொல்லாதீர்கள். கோபத்தில் எதையும் முடிவு செய்யாதீர்கள். உங்கள் உள்ளம் முழுமையாக அமைதியாக இருக்கும் தருணத்தில் மட்டும் முடிவெடுங்கள். அமைதி உங்கள் உள்ளத்தில் பிறக்கும் போது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியாக இருக்கும். அதுவரை காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மதிப்பு குறையவில்லை, உங்கள் ஒளி மங்கவில்லை. சற்று மேகங்கள் சூழ்ந்திருக்கலாம், ஆனால் மேகம் எப்போதும் நிலைக்காது. நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த ஒளி மீண்டும் முழு பிரகாசத்துடன் வெளிப்படும். நன்றி. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். வணக்கம்.